நான் பேசுறது கேக்குதா? ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே கைஸ். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சிஎஸ்எஸ்பி யூஸ் பண்ணி, அதாவது இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்ற கான்செப்ட் பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம் கரெக்டா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இன்லைன் பிளாக், ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா? ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சின்னதா வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நம்ம எடுத்து இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை நம்ம வந்து லைவா வந்து பில்ட் பண்ண போறோம். ஓகேவா? யூசிங் HTML வித் CSS. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பேசிக்கா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்னா எப்படி இருக்கும் அப்படின்றத, எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இ-காமர்ஸ் வெப்சைட்னா என்னன்னு எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கா? யாருக்கும் தெரியுமா? எனிபடி? எனிஒன்? லைக் வாட் இஸ் இ-காமர்ஸ்? இ-காமர்ஸ் வெப்சைட்னா என்ன? எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க இ-காமர்ஸ் வெப்சைட்டை? எனி எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஓகே, சூப்பர். எஸ். ஸோ ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இ-காமர்ஸ் வெப்சைட் கரெக்டா? ஸோ அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எப்படி இன்னைக்கு வந்து சும்மா பில்ட் பண்றது பேசிக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இன்னைக்கு HTML வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் HTML ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஜஸ்ட் HTML ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, CSS மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது ரைட் பண்ணி, லைவ் ரைட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்தரா வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் பேசிக்கா HTML அப்படின்னா, காமனா நம்ம ஒரு டாக்குமெண்ட் டைப் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள ஹெட், பாடி எல்லாமே போட்டிருக்கோம் கரெக்டா? ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இல்லை ஆல்ரெடி தெரியும் தானே இந்த HTML ஸ்ட்ரக்சர்? அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? திரும்பி நான் HTML ஸ்ட்ரக்சர் நடத்தணுமா? இல்லை நம்ம CSS டேரக்டா மூவ் ஆயிடலாமா? கேக்குதா? நெக்ஸ்ட் போலாம். புரியல. நெக்ஸ்ட் போலாம். புரியுது. HTML தெரியும். ஓகே, சூப்பர். ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? நம்ம டேரக்டா CSS போலாம் அப்படின்னு. ஓகே, ஃபைன். தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஓகே, என்ன போட்டிருக்கேன்ற மட்டும் நான் சொல்லிடுறேன். டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெடர் டேக்குள்ள டைட்டில் நம்ம காமனாக போடுற மாதிரி FI ஸ்டோர் மாதிரி போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்டர்னல் இந்த இடத்துல நம்ம என்ன CSS யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ண போறோம். அதனால லிங்க்ன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி நான் ஸ்டைல் டாட் CSS கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் ஒரு ஹெட்டர் யூஸ் பண்ணி அதுல வந்து ஹெட்டிங் FI ஸ்டோர்னு வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு 3 நேவிகேஷன் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஹீரோ செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட நேம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, ஹீரோ அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள சம் கண்டென்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஹீரோ செக்ஷன் மாதிரி ஒரு ப்ராடக்ட் செக்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற செக்ஷன் கூட தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா ஒரு இ-காமர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமேசான்குள்ள போறேன். ஓகே, இப்போ அமேசான்குள்ள போனோடனே எனக்கு நான் ஜஸ்ட் இப்போ என்ன பண்றேன்னா, சும்மா நான் ட்ரெஸ்ன்னு அடிக்கிறேன்.
இப்போ எனக்கு எப்படி வருதுன்னா ஒவ்வொரு ஃபீல்டு பாக்ஸா வருது இல்லையா? ஸோ இந்த பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற செக்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலா இப்போ என்ன இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு நேம் வந்து கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கார்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்டு மீன்ஸ் என்ன அப்படின்னா, நான் இங்க சொன்னதுதான். இந்த ஒரு பாக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நான் வந்து கார்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன் இந்த டிவிஷனுக்கு. ஸோ அந்த டிவிஷன்ல இங்க பாக்குறப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்கு, கீழே வந்து சம் டேக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து சம் வேர்ட்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கார்டுல இமேஜ் டேக் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ப்ராடக்ட் 1 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் 3 யூஸ் பண்ணி ப்ராடக்ட் 1ன்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி அதோட ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அது கீழே இன்னொரு லிங்க் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி பை நவுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 3 ப்ராடக்ட் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ப்ராடக்ட் 1, ஸோ இது வந்து ப்ராடக்ட் 2 அண்ட் இது வந்து ப்ராடக்ட் 3. ஸோ ஒரு 3 ப்ராடக்ட் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு 3 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் அந்த செக்ஷன். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கான்டாக்ட் செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கான்டாக்ட் குள்ள என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கான்டாக்ட் ஃபீல்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு. இன்புட் நம்ம வந்து யூசர்ட் இருந்து வாங்குறதுக்காக இன்புட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே சேம் தான், அங்க என்ன நீங்க பண்ணியிருப்பீங்களோ அதே தான் நான் இங்கேயும் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அண்ட் ஃபைனலி வந்து ஒரு ஃபைனலா எல்லா கம்பல்சரியா எல்லா வெப்சைட்லயும் நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால நம்ம இந்த ஃபுட்டர் டேக்ல இந்த இது போட்டிருக்கோம். ஓகேவா? ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு. ஸோ ஜென்ரலா சிம்பிளா நம்ம தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். பிகாஸ் டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால சிம்பிளா நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் நம்ம போய் செக் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி என்னோட HTML வெறும் மட்டும் யூஸ் பண்ணி பண்றப்போ என்னோட லுக் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? வெறும் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும், எந்த கலருமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். ஸோ இப்படிதான் என்னோட HTML மட்டும் நான் போட்டேன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து லைன் பை லைனா CSS யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? நான் சொன்ன வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, ஸோ எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது style.css நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு CSS ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாடியை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பாடி எப்படி அலைன் பண்ணணும் அப்படின்னா யூசிங் பாடி அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஓப்பன் பண்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி நான் என்ன கொடுக்குறேன், லைக் ஏதாவது ஏரியல் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டா நம்ம மார்ஜின் செட் பண்ணணும். கரெக்டா? அந்த பாடி டேக்குள்ள டிஃபால்ட்டா மார்ஜின் எப்பவுமே என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும். ஓகேவா? 0 பிக்சல்ல இருக்கணும். அண்ட் அதே மாதிரி பேடிங்கும் எப்படி இருக்கணும், நம்மளோட பாடிக்குள்ள எப்படி இருக்கணும்னா அதுவும் டிஃபால்ட்டா 0 தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கலர், ஏதாச்சும் கலர் மீன்ஸ் உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு கலர் கொடுக்குறேன், அதே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ற கலரை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் போய் என்னோட அவுட்புட் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் வெறும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபாண்ட் ஸ்டைல் மாத்திருக்கேன், என்னோட மார்ஜின் மாத்திருக்கேன், அதுக்கப்புறம் பேடிங் 0 கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ஹெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஹெட்டரை நான் வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஹெட்டர்ன்றதை நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி சேம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒன்று க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ள இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பேக்ரவுண்ட்ல லைக் சேம் ஏதாச்சும் ஒரு கலர், நான் வந்து கலர் கோடு #333 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலரோட கோடு என்ன கலர் அப்படின்னா பிளாக்ன்னு சொல்ல முடியாது, லைக் அந்த ஒரு ஷேட்ல இருக்கும். ஓகேவா? அண்ட் வந்து நம்ம ஃபாண்டோட கலர், ஓகேவா, அதை நாம என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் F, ஓகேவா, ஒரு ஒயிட்டிஷ் கலர் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்றேன்னா, இப்போ நான் என்ன பண்றேன், பேடிங் யூஸ் பண்றேன். ஸோ பேடிங் எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன் கரெக்டா. அதாவது அந்த பார்டருக்கு, அந்த பாக்ஸுக்கு வெளியில இருக்க கேப் ஃபில் பண்றதுக்கு நம்ம வந்து, அதாவது அந்த பார்டரும் பிக்சரும் இருக்கிற இடையில இருக்க கேப் ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம பேடிங் யூஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. ஸோ அதுக்காக தான் நம்ம லைன் கொடுக்குறோம் பேடிங் அப்படின்னு. ஸோ இங்க நான் வந்து ஒரு 15 பிக்சலுக்கு நான் வந்து இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட டெக்ஸ்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்டரா இருக்கணும் அப்படின்றதுனால நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்றதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் என்னோட ஹெட்டர் யூஸ் பண்ணி அங்க அதோட ஹெட்டரோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும் அப்படின்றத மாத்திருக்கேன். அதோட ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிருக்கேன், பேடிங் கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து டெக்ஸ்ட் அலைன் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு பாக்குறப்போ என்னோட ஹெட்டர் மட்டும் ஒரு சின்னதா கொஞ்சம் மாடிஃபை ஆகி எனக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கு கரெக்டா. பிகாஸ் நான் வெறும் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் ஹெட்டர் மட்டும்தான் இங்க நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், என்னோட பேக்ரவுண்டு நான் வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்டையர் ஹெட்டருமே எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக் கிரே மிக்ஸ் ஆன ஒரு கலர்ல இருக்கு. ஓகேவா. அண்ட் வந்து ஃபாண்டோட கலர் வந்து நான் ஒரு ஒயிட் மாதிரி கொடுத்துருக்கனால எனக்கு அந்த எஃப்ஐ ஸ்டோர் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்குன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. அப்புறம் என்ன இருக்குன்னா பேடிங் கொடுத்துருக்கேன். ஸோ பேடிங் கொடுத்தனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ள இருக்க அந்த இது வந்து ப்ராப்பரா எனக்கு அலைன்மெண்ட், அதாவது கரெக்டான கேப்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். 15 பிக்சல் டிஃபால்ட்டா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோட டெக்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா சென்டர்ல இருக்கணும், அதாவது டெக்ஸ்ட் அலைன் எப்படி இருக்கணும் சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு வந்து இப்போ எனக்கு கம்ப்ளீட் என்னோட ஹெட்டர் எப்படி இருக்குன்னா ப்ராப்பரா சென்டர்ல அலைன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெட்டர் முடிச்சாச்சு கரெக்டா. இப்போ நம்ம வெறும் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஹெட்டர்ல நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இந்த H1 F5 ஸ்டோர்னு இருக்கு, அண்ட் இன்னொன்னு இந்த நேவ் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 3 ஆங்கர் லிங்க் உள்ள போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன போட்டிருக்கோம், ஹோம், ப்ராடக்ட்ஸ், கான்டாக்ட்னு போட்டிருக்கோம் கரெக்டா. இப்போ இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா லிட்டிலா கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ விச் இஸ் ஹெட்டர். இப்போ இங்க வெறும் ஹெட்டர்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த எஃப்ஐ ஸ்டோர் மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இங்க நான் ஹெட்டர் போட்டனால எனக்கு அது மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னோட நேவிகேஷன் தான் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதாவது நேவ் டேப் தான் என்ன பண்ண போறேன், நான் கஸ்டமைஸ் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் நேவ்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நேவ் ஏ. ஓகே. நேவுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கேன், ஏன்றத கொடுத்துருக்கேன். எதனால ஏ அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா நான் அந்த நேவ் டேக் உள்ள ஒரு 3 ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்ட் தெரியுதா உங்களுக்கு. அதாவது ஏ அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஏ வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதை நான் மாத்தணும் அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட 13th லைன்ல ஹெட்டரை சூஸ் பண்ணிட்டு அதோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஹெட்டரை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணிருக்கேன், இந்த நேவை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணிருக்கேன், இந்த ஏவை சூஸ் பண்ணிருக்கேன். அதுதான் நான் இங்க வந்து பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டரு, அடுத்து நேவு, அடுத்து அதோட ஏ, விச் இஸ் ஏ மீன்ஸ் ஆங்கர். ஸோ இப்போ நான் வந்து இந்த 3த்தையும் கால் பண்ணி இப்போ நான் ஒரு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள அந்த நேவோட கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கலர் என்ன வைக்கலாம் அப்படின்னா எனி கலர் உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா. நான் டிஃபால்ட்டாவே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட மார்ஜின் நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா. ஸோ மார்ஜின் அலைன் பண்ற மூலியமா நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான், சிம்பிளா ஒரு ஷீட்ல நம்ம எப்படி மார்ஜின் போடுறோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் மார்ஜின். ஸோ அதில் நான் வந்து 0 பிக்சல் வந்து வச்சுக்கிறேன். 15 பிக்சல், அதாவது 0ங்கிறது வந்து 10 கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் போய் ஜஸ்ட் போய் பார்க்குறேன். எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 3மே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்துச்சு. ஒரு ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அண்ட் கேப்பும் எனக்கு பாத்தீங்கன்னா 3மே எனக்கு வந்து ஒட்டி இருந்துச்சு. இப்போ நான் அந்த பேடிங் போட்டனால இந்த மார்ஜின் போட்டனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ராப்பரா வந்து இங்க கேப்ஸ் வந்து எனக்கு ஃபில் ஆயிருக்கு. கரெக்டா வந்து எனக்கு கிராப்ஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேவா. அதனால நம்ம அந்த மார்ஜின் அப்படின்றத போடுறோம். ஸோ அதே மாதிரி எனக்கு கலரும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கலர் ஒயிட், இந்த ஆஷ் ட்ரிபிள் மீன்ஸ் ஒயிட். ஓகேவா. இந்த ஒயிட்ன்ற சூஸ் பண்ணனால என்னோட நேவோட கலரும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கு. ஓகேவா. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சு என்ன சொல்றேன் அப்படின்னு. ஓகே. இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா?
ஓகே சூப்பர். ஓகே ஸோ ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட ஹெட்டர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னோட கோட்ல பாத்தீங்கன்னா கீழே அந்த லைன்ஸ் இருக்கு கரெக்டா. எனக்கு அந்த லைன்ஸ் வேணாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னதுதான், டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அதாவது என்னன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு. ஸோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல நீங்க ஜஸ்ட் வந்து நன் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்க அந்த கோடு வந்து இப்போ உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த கோடு உங்களுக்கு வேணாம், கீழே அண்டர்லைன் பண்ண அந்த லைன் வேணாம் அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஜென்ரலாவே ஒரு ஆங்கர் டேக் நீங்க சூஸ் கொடுத்துட்டீங்க. அதாவது இப்போ இது ஒரு ஆங்கர் டேக்ல இருக்கு. ஸோ ஷாப்னோங்கிறது ஒரு ஆங்கர் டாக். எப்படி ஏன் ஆங்கர் டேக்ல இருக்கு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷாப் நோன்ற லைன் இங்க இதுல கனெக்ட் ஆயிருக்குன்னா ஒரு ஆங்கர் டேக்ல. ஸோ ஜென்ரலா HTML பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கர் டேக் போட்டாலே அது கீழே என்ன வரும்னா லைன் வந்துடும். ஓகேவா. ஸோ அதனாலதான் இங்க வந்து இந்த கீழே ஒரு லைன் வருது. இன்கேஸ் நமக்கு அந்த லைன் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் யூசிங் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்ற டேக். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுல நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்க லைன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம ஒரு அளவுக்கு நம்மளோட ஹெட்டர் அப்புறம் நேவும் நம்ம வந்து அலைன் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் HTML. ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த ஹெட்டர் ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே முடிச்சாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஹீரோ செக்ஷன் இருக்கு. ஸோ ஹீரோ செக்ஷன் அப்படின்னா என்ன, ஜென்ரலா நம்ம ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அதாவது ஹெட்டருக்கு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு ஹீரோ செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினா அதுதான் நம்ம வந்து பார்ப்போம் கரெக்டா. அப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த செக்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஓகே ஸோ நான் ஸ்டைல் சீரிஸ்குள்ள போய்க்கிறேன் அண்ட் புதுசா என்ன பண்ண போறேன் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாடி முடிச்சாச்சு, ஹெட்டர் முடிச்சாச்சு, அதே மாதிரி ஹெட்டர் நேம் முடிச்சாச்சு கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஹீரோ செக்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணலாம்னா டாட் ஹீரோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அகைன் நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணலாம், ஒரு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே எனக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சென்டர் கொண்டு வர போறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், எனி ஐடியா? டெக்ஸ்ட் அலைன். ஓகே சூப்பர். ஸோ நம்ம டெக்ஸ்ட் அலைன்றதை யூஸ் பண்ணி நான் சென்டர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா என்னோட ஹீரோ செக்ஷன் மட்டும் ப்ராப்பரா சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா பேடிங். இப்போ நம்மளோட இது ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு அன்இக்குவலா இருக்கு கரெக்டா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பேடிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங்கோட சைஸ் எல்லாமே வந்து இதுதான் கொடுக்கணும் அது கண்டிப்பா கிடையாது. ஸோ ஓகேவா. உங்களுக்கு என்ன மாதிரி செட் ஆகுதோ, உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா. நான் இப்போ இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட பேடிங் நான் வந்து 50 பிக்சலுக்கு வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் நான் வந்து ஆட் பண்ண போறேன், ஒரு கலர். ஸோ இதோட கலர் வந்து ஸோ 9800 அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லோ ஆரஞ்ச் மிக்ஸ் ஆன ஒரு கலர். ஓகேவா. ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட ஃபாண்ட் கலர் வந்து நான் அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கும் நான் வந்து FFF கொடுக்குறேன். FFF மீன்ஸ் ஒயிட் கலர். ஓகேவா. ஸோ இப்போ நான் போய் பார்க்குறேன் என்னோட அந்த ஹீரோ செக்ஷனோட கலர் பேக்ரவுண்ட் மட்டும் என்னவா மாறிடுச்சுன்னா ஒரு ஆரஞ்சிஷா மாறிடுச்சு. அதே மாதிரி என்னோட டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ராப்பரா ஒயிட்ல இருக்கு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி என்னோட அந்த பேடிங் யூஸ் பண்ணனால ப்ராப்பரா எனக்கு அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கு அந்த செக்ஷனுக்கும் இதுக்கும் நடுவுல. ஓகேவா. அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் எனக்கு வந்து ப்ராப்பரா அலைனா சென்டர்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹீரோ செக்ஷனா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன விஷயம் இருக்குன்னா ப்ராடக்ட் செக்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் செக்ஷன் கரெக்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் என்ன பண்ணலாம், அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ண போறேன் டாட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா. டாட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு சேம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே பிஃபோர் இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த செக்ஷன் நம்ம இன்னும் ப்ராப்பரா முடிக்கல. ஏன் முடிக்கல அப்படின்னா நம்ம அந்த பட்டனை நம்ம இன்னும் பிளேஸ் பண்ணல கரெக்டா. ஷாப் நவுன்னு ஒரு லைன் தான் இருக்கு, இது
பட்டன் ஃபார்மேட்ல இல்லை. ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம பட்டன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்க என்ன நேம் கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பட்டனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம், இந்த ஷாப் நோ பட்டனுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து பிடிஎன் கொடுத்துருக்கோம். ஸோ பிடிஎன் மீன்ஸ் பட்டன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம பிடிஎன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் பட்டன் அப்போ என்ன பண்ண போறேன்னா இங்க கால் பண்றேன். கால் பண்ணிட்டு சேம் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பேக்கேஜ். அதுக்குள்ள என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட டிஸ்பிளே எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்லைன் பிளாக்ல இருக்கணும். அதாவது ஏன் இன்லைன் பிளாக்ல கொடுக்குறேன் அப்படின்னா, இன்லைன் பிளாக்ல கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எதனால நான் இன்லைன் பிளாக் கொடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இன்லைன் பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்லைன் பிளாக்ல கொடுத்தாதான் நம்மளால ஒரு வித் ஹைட்டும் நம்மளால செட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ நான் ஜென்ரலாவே பட்டன் ஆட் பண்றதா இருந்தா நீங்க எப்பவுமே டிஸ்பிளேல இன்லைன் பிளாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்ல என்ன பண்றேன், அந்த பட்டனுக்கு நான் ஒரு கலரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் பேக்ரவுண்ட். ஸோ இதோட கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு சம்திங் ஒன்று கலர் கொடுக்குறேன், லைக் ஒரு பிளாக் மாதிரி. ஓகேவா? இப்போ போய் பார்க்குறேன், எனக்கு ஒரு பாக்ஸ் வந்துருக்கு, பட் அது இன்னும் எனக்கு ப்ராப்பரான ஒரு இதுல இல்லை. கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதுல என்ன இன்னும் விஷயம் ஆட் பண்ணலாம்னா, நம்ம ஃபாண்ட் கலர் நம்ம வந்து ஆட் பண்ணா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கும் நான் வந்து ஒயிட்டே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட ஃபாண்ட் கலர் வந்து கொஞ்சம் ஒரு பார்க்கறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கு. கரெக்டா? ஓகே. இப்போ பட் என்னோட இது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அலைன்மெண்டா இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், பேடிங் யூஸ் பண்ணி ப்ராப்பரா அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஹைட்டும் வித்தும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் யூஸ் பண்ணிட்டு ஓகே, என்னோட டிஃபால்ட்டா நான் 1020 பிக்சலே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறப்போ என்னோட ஹைட், அதாவது இந்த 1020 என்ன ரெஃபர் பண்ணதுன்னா 10 வந்து ஹைட்டு அண்ட் இன்னொன்று 20 வந்து வித்தை தான் நம்ம வந்து ஒரே லைன்ல கொடுத்துருக்கோம். ஸோ 1020ங்கிறது என்னன்றது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கறது ஹைட்டு, செகண்ட் கொடுக்கறது வித்து. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராப்பரா ஒரு பட்டன் எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு ஷேப்ல எனக்கு ப்ராப்பரா இருக்கு. கரெக்டா? ஓகே. இதுல நம்ம இன்னும் என்ன புதுசா ஆட் பண்ணலாம் அப்படின்னா, லைக் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு கீழே வந்து லைன் இருக்கு, எனக்கு இந்த லைன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஓகே, சூப்பர். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் வந்து நன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ போய் பார்க்குறப்போ என்னோட கீழே அந்த அண்டர்லைன் வந்து எனக்கு இப்போ இல்லை. ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட இந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஷார்ப்பா இருக்கு. கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம ஒன்று லாஸ்ட் சிஎஸ்எஸ்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அது இருக்கா? ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, அதோட அந்த டர்ன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா நான் பண்றேன். அதாவது இப்போ உங்களுக்கு தெரியுதா டிஃபரன்ஸ்? அது ஷார்ப் கட்டிங்கா இல்லாம லைட்டான ஒரு கர்வ் வந்து எனக்கு அக்கறை இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு லுக்கா இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த பார்டர் ரேடியஸ்ல ஒரு 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு ஸ்மூத்தான டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க இதை இன்க்ரீஸ் பண்ற மூலியமா உங்களுக்கு டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அந்த எட்ஜஸ்ல. ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு 5 கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் குட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, ஹெட்டர் முடிச்சிட்டோம், ஹீரோ செக்ஷன் முடிச்சிட்டோம், அப்புறம் பட்டன் ஆட்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அதாவது ப்ராடக்ட்ஸ். கரெக்டா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நடத்துற இந்த டவுட்ஸ் இருக்கா ஹெட்டர் அண்ட் ஹீரோ செக்ஷன்ல? எனி டவுட்ஸ்? ஓகே, எல்லாத்துக்கும் கிளியர் தானே? ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு மூவ் ஆகலாம். ஓகே, நம்ம இது வரைக்கும் ஃபுல்லா முடிச்சாச்சு, இந்த ஹீரோ செக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆக போறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ சேம் என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட்ஸ்ன்றதை நம்ம கால் பண்ண போறோம். ஏன் நம்ம ப்ராடக்ட்ஸ் கால் பண்றோம்? பிகாஸ் நம்ம கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? டாட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அகைன் ஒரு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட இது பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி வந்துருச்சுன்னா 1 by 1 இருக்கு. கரெக்டா? எனக்கு இது ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இல்லை. ஏன் இல்லைன்னா,
பிகாஸ் நம்ம இங்க எந்த ஒரு அலைன் மட்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில என்ன பண்ண போறேன், ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னு எதுவும் ஐடியா இருக்கா? எனிஒன்? ஃப்ளெக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்? ஓகே, யாருக்கும் எதுவும் ஐடியா இருக்கா ஃப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு? ஓகே, ஸோ ஃப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இப்போ நான் ஃப்ளெக்ஸ்ன்னு ஜஸ்ட் மாத்தணும்னு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு 1/1 இருந்தது எனக்கு எப்படி மாறிடுச்சு, ஒரு சேம் ஒரு சிங்கிள் லைன்ல எனக்கு வந்து 3 ப்ராடக்ட்மே வந்து எனக்கு உட்காந்துருச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றதுனால ஆக்சுவலி ஃப்ளெக்ஸுங்கிறது என்னன்னா நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கான்செப்டா கால் பண்றதா அர்த்தம். ஸோ ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளேல நம்ம லாஸ்ட்ல 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? ஒன்னு வந்து இன்லைன் பிளாக், அதாவது மூணு பார்த்தோம், பிளாக், இன்லைன் பிளாக் பார்த்தோம். ஸோ பிளாக் தான் நமக்கு டிஃபால்ட் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். பட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இன்லைன் பார்த்தோம், இன்லைன் பிளாக் பார்த்தோம், ஃப்ளெக்ஸ் லாஸ்டா பார்த்தோம். ஃப்ளெக்ஸ் மீன்ஸ் என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம பண்ற அலைன்மெண்ட் எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்ற கான்செப்ட் கீழே தான் வரும். ஸோ இப்போ நான் ஃப்ளெக்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதுனால நான் டிஸ்பிளேல என்ன ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிருக்கேன்னா ஃப்ளெக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃப்ளெக்ஸ்ன்னு சூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த அலைன்மெண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பரா 1/1 இருந்தது, எனக்கு பக்கத்துல இப்போ இருக்கு. பட் எனக்கு இன்னும் எனக்கு என்ன எப்படி இருக்குன்னா ப்ராப்பரா சென்டர்ல இல்லை. கரெக்டா? சென்டர்ல இல்லை. அதே மாதிரி மூணுமே வந்து எனக்கு ஃபுல்லா வந்து ஒட்டிட்டே இருக்கு. ஸோ அதை நான் ப்ராப்பரான அலைன்மெண்ட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்டருக்கு நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன், அந்த கண்டென்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் சென்டர்ன்றதை கொடுக்குறேன். இப்போ நான் போய் பாக்குறேன், எனக்கு அதே மூலையில லெஃப்ட் சைடு ஒட்டிட்டு இருந்ததா எனக்கு ப்ராப்பரா இப்ப சென்டர்ல இருக்கு. ஆனா இப்பயும் என்னோட ப்ராடக்ட்ஸ் பாக்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல இல்ல. கரெக்டா? ஏன்னா மூணுமே எனக்கு எப்படி இருக்குன்னா ஒன்னா ஒட்டிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ப்ராப்பரா அலைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா சேம், இப்போ நம்ம இங்க ஒரு டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஒரு டெக்ஸ்ட் நம்ம சென்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் அலைன்றதை கொடுப்போம். கரெக்டா? பட் நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது டெக்ஸ்ட் யூஸ் பண்ணல மீன்ஸ் ஒரு கார்டை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஒரு பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த பாக்ஸ் நம்ம வந்து சென்டர்ல மாத்தணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் என்டையரா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சூஸ் பண்ணி நான் சென்டர் மாத்தினால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த என்டையர் கார்டு செக்ஷனுமே எப்படி இருக்குன்னா சென்டர்ல இருக்கு. ஓகேவா? அதனால நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றத சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலாம்னா இப்போ ஓரளவுக்கு சென்டர்ல இருக்கு, பட் எனக்கு கேப்ஸ் ப்ராப்பரா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேப்ஸ் வர்றதுக்கு பேடிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பேடிங் யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியும், அந்த உள்ள இருக்க கேப்ஸ் நம்ம வந்து ப்ராப்பரா அலைன் பண்றதுக்கு தான் நம்ம பேடிங் யூஸ் பண்றோம். ஸோ இங்க ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடம், அதாவது ப்ராடக்ட்ஸும் இந்த செக்ஷன் என்டையர் செக்ஷன் இருக்குல்ல ப்ராடக்ட் செக்ஷன், அதுக்குள்ள இருக்கிறது எனக்கு ப்ராப்பரா அலைன் ஆயிருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா இது மூணுமே வந்து செப்பரேட் ஆகல. அப்போ நம்ம இங்க புதுசா ஒன்று யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா ஸோ புதுசாக என்ன யூஸ் பண்ண போறோம்னா கேப் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ண போறோம். டேக்ல ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த கேப்ன்றதை யூஸ் பண்ற மூலியமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே, இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து மூணுமே வந்து அட்டாச் ஆகிருந்துச்சு. இப்போ நான் கேப் 20 பிக்சல் மாத்தினோன்னே எனக்கு லிட்டில் பிட் ஒரு கேப் டிஃபரன்ஸ் தெரியுது மூணுத்துக்கும். எனக்கு இன்னும் வந்து கேப் டிஃபரன்ஸ் இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்க இந்த பிக்சல் இங்க ஏற்ற உனக்கு இங்க கேப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நான் இப்போதைக்கு ஒரு 100 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கேப்பை வந்து ப்ராப்பரா ஈவனா வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த கேப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ப்ராடக்ட் செக்ஷன்ல 3 ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கோம். அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் CSS யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு இன்னும் இங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா இமேஜ் மிஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே சேம் தான், இமேஜ் டேக் ஒன்று யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் இந்த இடத்துல டிஃபால்ட்டா எனக்கு எந்த இமேஜுமே நான் என்னோட ஃபைல்ஸ்ல நான் போடல. நான் இப்போ போடணும் அப்படின்னா நீங்க போடலாம் தாராளமா. அதாவது ஃபார் ஓகே, இமேஜஸ்ல நீங்க எங்க எடுக்கணும் அப்படின்ற டவுட்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ கூகுள்ல நீங்க எடுக்கலாம், பட் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா குவாலிட்டி வந்து அடி வாங்கும். ஓகேவா? அப்போ குவாலிட்டி அடி வாங்குச்சுன்னா உங்களோட இமேஜோட அந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்காது. ஒரு பாக்குறதுக்கே வந்து ஒரு பிளர்ரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்காது. கரெக்டா?
ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு வெப்சைட் இருக்கு, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, unsplash.comனு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்ல என்ன கொடுப்பான் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்றப்போ உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட் ரெக்கமெண்ட் பண்றேன். இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்கு, ஐகான்ஸ்க்கு. ஓகேவா? ஐகான்ஸ்க்கு ஒரு வெப்சைட் இருக்கு. ஐகான்ஸ் மீன்ஸ் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எஃப்ஏ கோடஸ் நம்ம அடிச்சோம் அப்படின்னா இங்க ஒரு ஐகான் வருது இல்ல. ஸோ இதெல்லாம் ஐகான்லாம் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றோம்னா ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ இன்னும் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஓகே, ஸோ இங்க இருக்க இந்த ஐகான்ஸ் இருக்கு இல்லையா, பில்லு, இந்த இ காமர்ஸோட ஐகான், இந்த இன்டர்ன்ஷிப் ஐகான், இது எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபிளாட்டி ஐகான், அதாவது ஃபிளாட் ஐகான்ற வெப்சைட் மூலயமா நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஐகான்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபர்தரா எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் Unsplash வந்து உங்களுக்கு இமேஜஸ், பேக்ரவுண்ட் இமேஜஸ் இல்ல ஏதாச்சும் இமேஜஸ் எடுக்கணும்னா இவன்ட்ட போங்க. ஒரு ஐகான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபிளாட் ஐகான்றத யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸோ ஒரு ட்ரெஸ்ன்றது நான் ஒன்று பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா ஃப்ரீ வந்து நீங்க பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியம், பட் இது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணி நான் எப்படி வைக்கணும்ன்றத சொல்றேன். ஸோ நான் இப்போ அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு, டவுன்லோட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அதுக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக. ஸோ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் இதோட நேம். ஸோ வச்சுட்டு நான் அதை என்ன பண்றேன், என்னோட இந்த கோடோட ஃபைல் இருக்கு இல்லையா, நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன்னா போர்ட்ஃபோலியோன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்குள்ள எனக்கு என்னென்ன இருக்குன்னா இண்டெக்ஸ் இருக்கு, ஸ்டைல் இருக்கு. கரெக்டா? ஸோ இதான் அந்த ஃபோல்டர். நான் இங்க போய் அதை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன், இந்த இமேஜ் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ன்ற இடத்துல என்ன பண்றேன்னா டிஃபால்ட்டா ஒரு லிங்க் இருக்கு. கரெக்டா? இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு நாங்க என்ன நேம் கொடுத்தேனோ அதை நான் இங்க கொடுக்குறேன். ஸோ ட்ரெஸ் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கீழே எனக்கு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட கோட்ல போய் நான் பாக்குறேன். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸோட இது பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் எனக்கு வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இமேஜ் வந்திருக்கு, பட் என்ன பிரச்சனைனா அந்த என்டையர் செக்ஷன், அதாவது இந்த ப்ராடக்டோட என்டையர் செக்ஷனுமே எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த இமேஜால ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம இன்னும் சிஎஸ்எஸ் ப்ராப்பரா இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்கல. கரெக்டா? ஸோ அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இமேஜஸ் வந்து எனக்கு ஃபுல்லா என்டையர் ப்ராடக்ட் செக்ஷனுமே வந்து எனக்கு ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இப்படி ஜஸ்ட் நான் எதுக்கு இதை பண்ணி காமிச்சேன்னா ஒரு இமேஜ் எப்படி நீங்க ஆட் பண்ணுன்றது தான் பண்ணி காமிச்சேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே ஓகே. இப்போ நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்க அந்த அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வச்சு பார்ப்போம் அப்போ நம்ம எப்படி வருது அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா அங்கே கேப் ஃபில் பண்றதை பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் இமேஜ் எப்படி ஆட் பண்றது மட்டும் பார்த்தோம். கரெக்டா? ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நீங்க இமேஜ் ஆட் பண்றது வந்து அந்த ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஃபைல்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் வந்து உங்களோட வெப்சைட்ல ஷோ ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் முடிச்சிட்டோம். கரெக்டா? அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் செக்ஷன், அதாவது அதோட சைஸை மட்டும்தான் நம்ம வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். அதனாலதான் நம்ம என்ன நடந்திருக்குன்னா இமேஜ் நம்ம ஒன்று போட்டோன்னே எனக்கு என்டையர் ப்ராடக்ட் செக்ஷன் இமேஜ் கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ராடக்ட் செக்ஷனுக்குள்ளேயே நான் இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா கார்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும். ஸோ இந்த கார்டை நம்ம ப்ராப்பரா அலைன் பண்ணாதான் அந்த இமேஜஸ் நம்ம போடுறப்போ அது ப்ராப்பரா அலைன்மெண்ட் ஆகி உட்காரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அந்த கார்டை அலைன் பண்ண போறோம். ஓகே. ஸோ கார்டு அலைன் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம், சேம் அந்த இதை கால் பண்ண போறோம். என்னது டாட் கார்டு அப்படின்றது. அகைன் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கார்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன சூஸ் பண்றேன் அப்படின்னா நான் ஒயிட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அதுக்கு பேடிங் கொடுக்குறேன். அந்த கார்டு உள்ள அந்த கார்டுக்கு மட்டும் நான் பேடிங் கொடுக்குறேன், விச் இஸ் ஒரு 15 பிக்சல் கொடுக்குறேன் டிஃபால்ட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா
அதோட பார்டர் ஓகேவா. ஸோ பார்டர் மீன்ஸ் இந்த எட்ஜஸ் ஷார்ப்பா இருக்கு இல்லையா, அதை நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே சேம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட பிக்சல் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஓகே, இப்போ ஸோ பார்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இன்னும் புதுசாக ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன ஆட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து ப்ராப்பரா எட்ஜஸ் அக்கர் ஆயிடுச்சு, அதோட பேடிங் ப்ராப்பரா இருக்கு கரெக்டா. பட் என்னோட டெக்ஸ்ட் எல்லாம் பாக்குறப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ அதை நான் வந்து சென்டர் மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணலாம், சேம் டெக்ஸ்ட் அலைன்றதை யூஸ் பண்ணலாம் கரெக்டா. ஸோ புரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு, டவுட்ஸ் இருக்கா, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நான் ஏன் பிகாஸ் இவ்வளவு ஸ்பீடா போறேன் அப்படின்னா நம்மள்ட்ட டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு கரெக்டா. 1 ஹவர்ல வந்து 5 மினிட்ஸ் ஸ்டார்டிங்ல வேஸ்ட் ஆயிருது, அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் போறதுல ஒரு 5 மினிட்ஸ் வேஸ்ட் ஆயிருது. ஸோ அதனாலதான் அந்த இருக்கிற 1 ஹவர்ல எவ்வளவு மேக்ஸிமமா நடத்த முடியுமோ நடத்துறேன். ஓகேவா. இன்கேஸ் முப்பதுனா அப்பயே ஸ்டாப் பண்ணி நீங்க கேட்டுருங்க, எந்த இது புரியல அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சென்டர் போட்டிருக்கோம் கரெக்டா. இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த அலைன்மெண்ட் எல்லாமே அந்த கார்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா சென்டர்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா நம்ம ஷேடோ ஆட் பண்ணலாம். ஸோ அந்த பாக்ஸ்க்கு ஒரு ஷேடோ, சாரி ஓகே. ஸோ பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணி என்ன பண்றேன்னா ஒரு ஸோ 0.05 பிக்சல். ஸோ அந்த ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த 0.0ங்கிறது ஹைட்டு, லென்த், பிரெத், ஹைட்டு தான் நம்ம இங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ நான் வந்து இப்போ வெறும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஷேடோ தெரியுதா உங்களுக்கு, இந்த கார்டுக்கு பின்னாடி ஒரு லைட்டா ஒரு பிளாக் மாதிரி தெரியுதா. ஸோ இந்த ஷேடோக்காக தான் நான் அந்த லைன் போட்டேன், அதாவது இந்த பிளாக் ஷேடோ 0.05 பிக்சல். ஸோ 0.0ங்கிறது வந்து லென்த், ஹைட்டு. 5 பிக்சல்ங்கிறது என்ன அப்படின்னா அதோட டார்க்னஸ் வந்து இது பண்ணும். ஸோ நான் இங்க இன்னும் கொஞ்சம் டார்க்கா வேணும் அப்படின்னா ஒரு 15 பிக்சல் வச்சேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா லைட் நல்லா ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் பிரைட்டா தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த 15 பிக்சல் ஏத்துறோம். ஓகேவா. ஸோ 5 பிக்சலே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஷேடோவும் எனக்கு வந்து ஒரு கலர்ல தான் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க இங்க கிரேன் ஏதாச்சும் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேடோவோட கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ கிரேன் தெரியல உங்களுக்கு, நான் இப்போ ரெட்டு மாத்துறேன். ஸோ இந்த ஷேடோ நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் இப்படி கிரேனே வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு கிரேல மாறிடுச்சு என்டையரா. ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த கார்டில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே வித்தை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 200 பிக்சல் கொடுக்குறோம். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதோட ஹைட் தான் வந்து நமக்கு அதிகமா இருந்துச்சு கரெக்டா. ஸோ என்னோட வித் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நான் வித் 200% கொடுத்தா என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வித் வந்து 200% ஆனனால இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு நீட்டா இருக்கு. ஓகேவா. இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா அந்த வித்துன்றத யூஸ் பண்றோம். ஸோ ஜஸ்ட் ஒரு வித் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது லைன் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த கார்டோட செட்டப் பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம இன்னும் என்ன பண்ண போறோம்னா இப்போதான் நம்ம இந்த இமேஜை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண போறோம். இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜோட சைஸை நம்ம வித்த நம்ம இங்கதான் கொடுக்க போறோம். அதாவது டாட் ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன் டாட் கார்டு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன் டாட் கார்டு இமேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா ஹெட்டருக்குள்ள அதே தான் இங்கேயும் இந்த ப்ராடக்ட்குள்ள இந்த இமேஜ் அதுதான் இங்க ரெஃபர் பண்றேன், அந்த கார்டுக்குள்ள இமேஜ். ஓகேவா. இப்போ அந்த இமேஜோட மேக்ஸ் வித் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 100% கொடுத்துக்கிறேன். ஸோ பர்சன்டேஜும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா. நம்ம இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா பிக்சல்ல தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து அந்த வித்தை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா பர்சன்டேஜ் மூலியமா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அதோட பார்டர் ரேடியஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இமேஜோட அந்த எட்ஜஸ் நான் வந்து ஒரு 8 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே,
இப்போ எனக்கு எதுவுமே நடக்காது. ஏன் நடக்கல அப்படின்னா நான் எந்த இமேஜும் நான் ஆட் பண்ணல. கரெக்டா? இப்போ நம்ம போய் இங்க ஒரு இமேஜ் மட்டும் சும்மா ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த இமேஜ் டேக் யூஸ் பண்ணி நம்ம இங்க என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை நம்ம இங்க போட போறோம். ஸோ dress.jpg அப்படின்னு. ஸோ எனக்கு இப்போ பார்க்குறப்போ ப்ராப்பரா அதோட இமேஜோட சைஸ் வந்து ப்ராப்பரா எனக்கு செட் ஆயிருச்சு அந்த கார்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாம போட்டப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த கார்டுன்ற சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாம போட்டப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ப்ராடக்ட் செக்ஷன்ல என்டையராகவே இந்த இமேஜ் வந்து ஆக்குபை பண்ணிருச்சு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் கார்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் மாடிஃபை பண்ணேன். அது அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், அதோட வித் எப்படி இருக்கணும், அப்புறம் அந்த கார்டோட இமேஜோட வித் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த HTML போய் இமேஜ் ஆட் பண்ணோன்னே எனக்கு பார்க்கறதுக்கு இப்போ ப்ராப்பரா இருக்கு. கரெக்டா தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? இப்போ நான் சேம் வந்து இங்கேயும் நான் அதே அந்த ட்ரெஸ்ஸை நான் இங்க வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ dress.jpg போட்டுக்கிறேன், இங்கேயும் அதே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு ப்ராப்பரா வந்து என்னோட கார்டுக்குள்ள இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ புரியுதா இப்போ எப்படி அந்த ஒரு இமேஜ் வந்து அந்த கார்டுக்குள்ள வந்து செட் பண்ணணும் அப்படின்னு? கிளியரா எல்லாத்துக்கும் புரியுதா? எனி டவுட்ஸ் இருக்கா? ஓகே, எல்லாத்துக்குமே புரிஞ்சுல? ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா எல்லாரும்? ஓகே கைஸ், தேங்க்யூ, சூப்பர். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த சிஎஸ்எஸ்ல இந்த கார்டும் இந்த கார்டு இமேஜ் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்றோம். எதனால கஸ்டமைஸ் பண்றோம்? அந்த இமேஜ் ப்ராப்பரா அந்த கார்டுல வந்து உட்காரணும் அப்படின்றதுனால நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இமேஜ் நம்ம இன்னும் என்னென்ன பண்ணல அப்படின்னா கான்டாக்ட் இந்த செக்ஷன் நம்ம இன்னும் பண்ணல, அந்த ஃபூட்டர் நம்ம இன்னும் பண்ணல. கரெக்டா? ஸோ இது ரெண்டு மட்டும் ரிமைனிங்ல இருக்கு. ஸோ அதுவும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இண்டெக்ஸ்ல போய் பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் இருக்குன்னா ஓகே, கான்டாக்ட் அஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, ஸோ இந்த கான்டாக்ட் அஸ்ங்கிறது என்ன டைப்ல இருக்குன்னா ஒரு இன்புட், அதாவது ஒரு ஃபார்ம் டைப்ல இருக்கு, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ற டைப்ல இருக்கு. கரெக்டா? ஸோ நான் அப்போ அது என்ன அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் உள்ள இருக்கிறது தான் அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ இதை பண்ணா மட்டும்தான் எனக்கு ப்ராப்பரா சென்டர்ல வந்து உட்காரும். இப்போ என்னோட அவுட்புட் பார்க்குறப்போ எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கு. கரெக்டா? பிகாஸ் நான் இந்த இடத்துல எந்த சிஎஸ்எஸ்மே ஆட் பண்ணல, சும்மா ஒரு HTML தான் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இதை மட்டும் நான் சிஎஸ்எஸ்ல சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன் ஒன்று, அதாவது நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றேன், அங்க நேம் கொடுத்தோம் இல்லையா, என்ன நேம் கொடுத்தோம், ஃபார்ம் அப்படின்னு, அதை நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள என்னோட மேக்ஸ் வித்தை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸ் வித் என்னோட எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா 40 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதோட மார்ஜின் நான் வந்து எவ்வளவு கொடுக்க போறேன்னா நான் ஆட்டோலே கொடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னோட பாக்ஸ் சைஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டா ஆக்சுவலி மார்ஜின் பேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கஸ்டமைஸ் பண்றது தெரியல அப்படின்னா நீங்க ஆட்டோன்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மேக்ஸ் வித் இருக்கு இல்லையா, அந்த வித்தோட இதை வச்சு இது என்ன பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மார்ஜின் அலோகேட் ஆயிக்கும் ஆட்டோவா. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்றேன், மார்ஜின் ஆட்டோவே கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா ப்ராப்பரா இல்லை. கரெக்டா? அது ஒன்று இங்க இருக்கு, இன்னொன்று இங்க இருக்கு, இன்னொன்று கீழே இருக்கு, சென்ட் பட்டன் எங்கேயும் இருக்கு. ஸோ இதை நான் டிஸ்பிளே என்ன கொடுக்குறேன்னா ஃபிளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ற போல அப்படின்றதுனால டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன் நெக்ஸ்ட் லைன்ல, ஸோ நான் ஃபிளெக்ஸ் ஓகே நான் ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபிளெக்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போது எனக்கு எப்படி இருக்கு, ஒரு ஹரிசாண்டலா இருக்கு. ஓகேவா? ஸோ கான்டாக்ட் ஆக்ஸ் எப்பவுமே எல்லா வெப்சைட்லும் பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல், அதாவது 1/1 தான் வரும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த காலம் ஃபிளெக்ஸ் ஆக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து காலம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு 1/1 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/1 வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் நீங்க வந்து மாற்றணும். ஸோ காலம் கொடுத்தப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு 1/1 வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இன்னும் இங்க என்ன பிரச்சனைனா சேம் ஃபர்ஸ்ட் இமேஜ் எப்படி வந்து ஒட்டிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு இந்த இது எனக்கு ப்ராப்பரா இல்லை, இது எல்லாமே அட்டாச் ஆகிருக்கு. கரெக்டா? ஸோ இதுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், எனி ஐடியா? ஓகே, அதுவே காட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேப்
எஸ் கேப் யூஸ் பண்ணி ஒரு 10 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எவ்ரி செக்ஷனுக்கு இடையிலையும் எனக்கு வந்து ப்ராப்பரா ஒரு 10 பிக்சல் கேப் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நான் இன்னொன்று விஷயம் ஆட் பண்றேன், பேடிங். பிகாஸ் பேடிங் எனக்கு ப்ராப்பரா இல்லை. அப்போ நான் ஒரு பேடிங் 20 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கான்டாக்ட் செக்ஷன்ல இருக்கிறத கீழையும் மேலையும் கேப்ஸ் வந்து ப்ராப்பரா ஈக்குவலா 20 பிக்சலுக்கு வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ பாக்குறப்போ என்னோட பேஜும் ஓரளவு கொஞ்சம் நீட்டா இருக்கு. அதாவது கான்டாக்ட் செக்ஷனும் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி நம்ம மாத்திட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த டெக்ஸ்ட் ஏரியா நம்ம இன்னும் ப்ராப்பரா அலைன் பண்ணல. பிகாஸ் இது நாட் ஒரு இந்த சென்ட் பட்டன் வந்து ப்ராப்பரா இல்லை. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்த சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்புட். ஏன் இன்புட் கொடுக்குறோம்? பிகாஸ் இது எல்லாமே இன்புட் டைப்ல இருக்கு. கரெக்டா? ஓகே. ஸோ கைஸ் அட்டெண்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டு வந்துடுறீங்களா குயிக்கா? 750 ஆயிடுச்சு. 51. ஓகே. டக்குன்னு குயிக்கா அட்டெண்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம அந்த ரிமைனிங் அந்த இது மட்டும் முடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் தான். கைஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா அந்த இன்புட்ல இருக்கிறத ப்ராப்பரா இல்லை அண்ட் பட்டன்ஸ் ப்ராப்பரா இல்லை. ஸோ இந்த விஷயத்த நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நான் ஒரே இதை கொடுக்க போறேன் மூணுமே. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் இன்புட் நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், இன்புட்னு டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட டெக்ஸ்ட் ஏரியானா என்ன, நாங்கள் இந்த டைப் பண்ண போற ஏரியா தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இன்னொன்று என்ன இருக்குன்னா பட்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பட்டன் நான் என்ன பண்றேன், ஒரே சிஎஸ்எஸ்ல நான் மூணுமே நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் விஷயம் பேடிங். ஓகே, ஸோ பேடிங் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பேடிங் என்ன கொடுக்குறேன், டிஃபால்ட்டா ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அதோட ரேடியஸ். ஸோ ரேடியஸ் என்ன சொல்றேன்னா இந்த ஷார்ப்பா இருக்கு இல்லையா இந்த பாக்ஸ், அதை நான் வந்து ஸ்மூத்தா மாற்ற போறேன். அப்படின்றப்ப என்ன பண்ணலாம், பார்டர் ரேடியஸ்ன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதோட அலைன்மெண்ட் சைஸ் என்ன கொடுக்கலாம்னா ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து அதோட கர்வ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த பார்டர் ரேடியஸ் கொடுக்குறோம் இன்புட் ஏரியால. அடுத்தது இதோட பார்டர். ஸோ பார்டரோட கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதாவது 1 பிக்சல் வந்து இது சாலிடா இருக்கணும்னு சூஸ் பண்றேன். அண்ட் கலர் வந்து ஒரு கிரே கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதோட அவுட்புட்ல இருக்க இதோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாறி இருக்குன்னா அந்த ரேடியஸ் கலர் வந்து ஒரு கிரே கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த பார்டர்ல இருக்க இது வந்து அதோட இது எப்படி இருக்கணும்னா சாலிடா இருக்கணும். அதாவது சாலிட் மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஒரு திக்க லைனா இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதோட கலர் வந்து ஒரு கிரேஷ் கலர்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டன் நமக்கு இல்லை என்ன பிரச்சனைனா பட்டன் வந்து ப்ராப்பரா இல்லை. ஓகே, பட்டன் டைப்ல இது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பட்டன் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் நம்ம என்ன நேம் கொடுத்தோம் இங்க அப்படின்னா ஸோ சேம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா
பட்டன் நம்ம என்ன பண்ணிருக்கணும், டேக் ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த சப்மிட் பட்டனுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பட்டன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், பட்டனை கால் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள இப்போ என்ன பண்ண போறேன், அந்த பேக்ரவுண்ட் அந்த பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போறேன். ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஓகே டிஃபால்ட்டா இதுல இருக்கிறது கொடுக்குறேன், ஒரு #333. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதோட ஃபாண்ட் கலர். ஸோ ஃபாண்ட் கலர்னா என்ன, சென்ட்ன்றதை நம்ம மாற்ற போறோம் அந்த கலரை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒயிட் கொடுத்தோம். ஓகேவா? ஸோ எனக்கு பேக்ரவுண்டோட கலர் வந்து அந்த பிளாக் கலர் ஆயிடுச்சு. அதனோட ஃபாண்ட் கலர் சென்ட்ங்கிறது வந்து ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கொண்டு போறப்போ எனக்கு இங்கெல்லாம் கொண்டு போறப்போ ப்ராப்பரா எனக்கு அந்த கர்சர் இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது தெரியுதா, ஒரு ஹேண்ட் சிம்பிள் வருது. பட் நான் இங்க கொண்டு போறப்போ ரெண்டுமே பட்டன் தான். பட் இங்க கொண்டு போறப்போ எனக்கு அந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. பட் நான் இங்க கொண்டு போறப்போ சேஞ்ச் ஆகல. ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நான் இந்த இடத்துல பட்டன்ல எந்த வித ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்ன அப்படின்னா கர்சர் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அந்த கர்சர் நான் சூஸ் பண்ணிட்டு இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாயிண்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொலன் வைக்கல. ப்ரோ கலர்ல செமிகோலன் வை ப்ரோ. ஓகே சூப்பர். ஸோ கர்சர் நான் என்ன பண்றேன்னா பாயிண்டர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்னோட பட்டனுக்குள்ள நான் கொண்டு போறப்போ ஐ மீன் சென்ட்ல கொண்டு போறப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இங்க எப்படி சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி எனக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு சேஞ்ச் ஆகல பிகாஸ் நான் அந்த பட்டனுக்குள்ள நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? பட் இங்க ஒரு டேக் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டேக்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு கர்சர்ன்றது கொடுத்துருக்கேன். அந்த கர்சர் கிளிக் பண்ண எனக்கு எப்படி ஆகும்னா பாயிண்டர். ஸோ ஜென்ரலா இந்த சிம்பிள் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அந்த பட்டன் கீழே கொண்டு போறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பாயிண்டர் சிம்பிள் எனக்கு வந்து பக்கறாது. ஸோ இப்படிதான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல பேசிக்கா ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்றது, ஒரு எப்படி ஒரு கால் கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் நாங்க பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இப்போதைக்கு நான் வெறும் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஐ மீன் ஒரு கலர் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் கலர் மட்டும் தான் போட முடியும் அப்படின்றது கிடையாது. நீங்க இமேஜ் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி ஆட் பண்றதுன்னா இப்போ இது இந்த செக்ஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலி என்ன செக்ஷன் அப்படின்னா ஒரு ஹீரோ செக்ஷன். கரெக்டா? ஸோ நம்ம ஹீரோ செக்ஷன் எங்க வச்சிருக்கோம்னா இங்க வச்சிருக்கோம். ஸோ இந்த ஹீரோ செக்ஷன்ல எனக்கு இந்த கலருக்கு பதிலா எனக்கு ஒரு இமேஜ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நீங்க இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா சேம் அந்த சிஎஸ்எஸ் ஹீரோ செக்ஷனுக்குள்ள இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலா இங்க பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட யூஆர்எல் போடலாம். ஸோ யூஆர்எல் மீன்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு என்கிட்ட இந்த இமேஜும் இல்லை, ட்ரெஸ் இமேஜ் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இங்க வந்து ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போதைக்கு நான் இங்க hero.jpgன்னு வச்சிருக்கேன். பட் என்கிட்ட அப்படி ஒரு ஃபைலே இல்லை. பட் இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், இமேஜ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இமேஜ் வராது. ஏன் வராதுன்னா அலைன்மெண்ட் ப்ராப்பரா கொடுக்கல. ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதோட பேக்ரவுண்டோட சைஸ் நான் என்ன பண்ண போறேன், கவர் பண்ண போறேன் என்டையரா. ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் என்ன பண்றேன்னா ஃபுல் என்டையரா நான் கவர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா எனக்கு பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அதோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்டர்ல இருக்கணும்ன்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஓகே ஸோ நான் இதை வந்து சம்திங் ஒரு இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட்
ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன் ஒரு பேக் அப்படின்னு. ஸோ நான் இது என்னோட ஃபைல்ஸ்குள்ள நான் போட்டுக்கிறேன், போர்ட்ஃபோலியோன்ற ஃபைல்ல. இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்றேன்னா என்னோட அந்த டெக்ஸ்ட்ன்றது எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஹீரோக்கு பதிலா டெக்ஸ்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் போய் என்னோட பேஜ்ல போய் பார்க்குறேன். எனக்கு வந்து என்னோட அந்த செக்ஷன், அதாவது ஹீரோ செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு கலர் இருந்துச்சு, ஒரு ஆரஞ்சிஷ் கலர்ல. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆரஞ்சு கலருக்கு பதிலாக பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து என்னோட அந்த ஃபைல் நேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த ஹீரோ செக்ஷன்ல எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க இமேஜஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லைன் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா என்டையர் இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு இங்கேருந்து என்னோட ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட சைஸ் என்னவோ அது என்டையரா என்ன பண்ணும்னா இந்த லைன் போட்டோம் அப்படின்னா கவர் ஆயிடும். ஓகேவா? அண்ட் இந்த லைன் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இமேஜோட அலைன்மெண்ட் வந்து சென்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா சென்டர். ஸோ மற்றது எல்லாமே சேம் காமன் தான். ஓகேவா? ஸோ இது இப்போ இப்படியும் நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்க வந்து செக்ஷனுக்கு பின்னாடி ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு சின்னதாக பேசிக்கா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட கஸ்டமைஸ்ல பொறுத்து தான் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட கலரா இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்க பண்றதுல தான் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எதுக்காக இந்த லைன் கொடுக்குறோம் அப்படின்றது தான் இதோட கிளாஸோட மோட்டோவே. ஓகேவா? ஸோ டிசைனிங் ஃபுல்லாவே உங்களோட இஷ்டம் தான், நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம், எவ்வளவு பெட்டரானா நீங்க பண்ணலாம். பட் இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத மட்டும் கண்டென்ட்டை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ எதுவும் டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கான செஷன்ல? எனி டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் ஓகேவா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? புரிஞ்ச எல்லாத்துக்கும்? ஓகே சூப்பர். ஓகே கைஸ், ஸோ வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த வீக்குக்கான டாஸ்க் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ரெடி பண்ணிட்டோம், பட் இன்னும் அப்லோட் மட்டும் பண்ணல. அப்லோட் பண்ணிடுவோம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள. ஸோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட டெட்லைன் என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மிங் சண்டே. ஓகேவா? சண்டே நைட்டுக்குள்ள நீங்க வந்து ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 14 நைட்டுக்குள்ள நீங்க அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து 14, அதுக்குள்ள வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு லாஸ்ட் 2 கிளாஸ் பிஃபோர் வந்து ஒரு சைன் அப் அண்ட் சைன்இன் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி டீச் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான். ஒரு சைன் அப் சைன்இன் பேஜ் வந்து ரெடி பண்ண போறீங்க HTML யூஸ் பண்ணி, அதுக்கு CSS ஆட் பண்ண போறீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே CSS தான். சைன் அப் பேஜுக்கும் அந்த சைன்இன் பேஜுக்கும் ரெண்டுத்துக்குமே காமனா ஒரே ஒரு CSS தான் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த வீக்கான டாஸ்க். அதோட டீடைல்ஸ் அந்த டாஸ்க் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து உங்களோட அந்த டாஸ்க் டேஷ்போர்ட்ல வந்து நாங்கள் அந்த நைட்டுக்குள்ள நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். இன்கேஸ் டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து உங்க மென்டார்ஸ் நீங்க வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, ஸோ வேறும் டவுட்ஸ் இல்லைன்னா நீங்களே வாங்கிக்கலாம். தேங்க்யூ. ஓகே முஷ்ரப், ரெக்கார்ட் கிளாஸ் உங்க மென்டார்ட்ட நீங்க வந்து கேளுங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க.